एक और बार परमेश्वर अपनी दया से हम सबों को पवित्र परमेश्वर का आराधना करने के लिए यहाँ पर इकट्ठा किया. மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அவரை ஆராதிப்பதற்கு அவர் நமக்கு ஒன்று கூட்டி இருக்கிறார். एक और बार परमेश्वर का वचन से हम परमेश्वर के गुण को समझते हुए आगे हम आराधना में प्रवेश करेंगे. மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய குணாதிசயத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். हम जरूर विश्वास करते हैं आज भी परमेश्वर के गहराई में होकर हम परमेश्वर को आराधना करने जा रहे हैं. நிச்சயமாகவே விசுவாசிக்கிறேன் இன்றும் கூட ஆண்டவருடைய அந்த ஆழத்திற்குள்ளாக சென்று நாம் அவரை ஆராதிக்க முடியும் என்று. आप मेरे साथ खोलिएगा जो यशायाह नबी की किताब उसका 46वां अध्याय उसका 9वां वचन. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 46வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். यशायाह नबी की किताब उसका 46वां अध्याय उसका 9वां वचन. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். कोई हिंदी में पढ़ेंगे. प्राचीन काल की बातें स्मरण करो जो आरंभ ही से है, क्योंकि परमेश्वर मैं ही हूँ, दूसरा कोई नहीं. मैं ही परमेश्वर हूँ और मेरे तुल्य कोई भी नहीं है. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. यहाँ परमेश्वर कहता है मेरे तुल्य कोई भी नहीं है. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு சமமானவர்கள் யாரும் இல்லை. आज परमेश्वर हमारे पास आकर यूं कहने के लिए चाहता है जिस परमेश्वर को तुम आराधना करने के लिए आए हो वो परमेश्वर के तुल्य में कोई नहीं है. ஆண்டவர் நமக்கு இன்று இப்படியாக சொல்ல விரும்புகிறார், எப்படிப்பட்ட தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்கிறாயோ அவருக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை. उस प्रकार का महान और सर्वशक्तिमान परमेश्वर के सामने आज हम चले आए हैं. அப்படிப்பட்ட உன்னதமான மிக சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். अगर आप अंग्रेजी बाइबल में अगर आप देखेंगे ஒருவேளை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் और भी कुछ ऐसे बातों को हम लोग समझ सकते हैं. இப்படிப்பட்ட சில காரியங்களை இன்னும் நாம் புரிந்து கொள்ள முடியும். उसके पहले यहाँ पर उस वचन में कुछ जो शुरू में लिखा है उसको भी हम लोग ध्यान देने के लिए कोशिश करेंगे. அதற்கு முன்பாக இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதை பார்ப்போம். यहाँ लिखा है प्राचीन काल की बातें स्मरण करो. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். मेरे समान तुल्य कोई नहीं, इसलिए उसको समझने के लिए प्राचीन काल की बातों को थोड़ा सा स्मरण करो. எனக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் கிடையாது, அதை புரிந்து கொள்வதற்காக நீ முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினை. इस बात में कब हम गहराई में जा सकते हैं? இந்த காரியத்தின் ஆழத்திற்குள்ளாக நாம் எப்பொழுது செல்ல முடியும்? बच्चे बड़े हम परमेश्वर का आराधना करने के पहले इसके गहराई में कब हम जा सकते हैं? ஆராதனைக்குள்ளாக போவதற்கு முன்பதாக நாம் இந்த வசனத்திற்குள்ளாக ஆழத்திற்கு எப்பொழுது செல்ல முடியும்? जो मेरे समान मेरे तुल्य कोई नहीं, उस बात में कब हम गहराई में जा सकते हैं? எனக்கு சமமானவர் நிகரானவர் யாரும் இல்லை என்ற ஆழத்திற்குள்ளாக நாம் எப்பொழுது செல்ல முடியும்? जब हम प्राचीन काल की बातों को हम स्मरण करेंगे. நாம் எப்பொழுது முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைக்கிறோமோ, जब जो बातें हमारे जीवन में बीती हुई है उन बातों को जब हम स्मरण करेंगे, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்களை பற்றி நினைக்கிறோமோ அப்பொழுது போக முடியும். हम थोड़ा सा जब बीती हुई बातों को हम स्मरण करेंगे, நாம் கொஞ்சம் நம்முடைய பின்னான காரியங்களை நினைத்து பார்க்கலாம். जब जो पुरानी बातों को थोड़ा सा हमारे मन में लेके आएंगे, நாம் எப்பொழுது நம்முடைய பழைய காரியங்களை நம்முடைய மனதில் அப்படியே எடுத்து வருகிறோமோ, हम मुंह खोल के हृदय के गहराई से कह सकते हैं हाँ मेरा परमेश्वर का तुल्य कोई नहीं. நாம் நமது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து சொல்ல முடியும் என்னுடைய தேவனுக்கு நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை என்று. इसलिए अगर आप एम्प्लीफाइड बाइबल का जो क्लासिक एडिशन में अगर आप देखेंगे, நீங்கள் ஆம்பிளிஃபைடு வெர்ஷனோட கிளாசிக் வெர்ஷன்ல நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वहां पर लिखा है earnestly remember. इसका मतलब जो है आप ईमानदारी के साथ आप जो है उसको ध्यान पूर्वक थोड़ा सा आप स्मरण करके देखिए. அங்க இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அந்த தாகத்தோடு நீங்க பார்ப்பீங்க, ஆராய்ந்து பார்ப்பீங்க என்று சொன்னா एम्प्लीफाइड बाइबल में लिखा है carefully remember that
things. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல இப்படி எழுதப்பட்டிருக்கு, கவனமா நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா आराम से बैठ के बहुत केयरफुल के साथ ध्यान दे के जब हम स्मरण करेंगे, நீங்கள் निதானமாக அமர்ந்து உங்களுடைய பழைய காரியங்களை நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वहां और एक बात वहां पर जोड़ा गया அங்க है। இன்னொரு வார்த்தையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. कौन सी बातों को स्मरण करना है? कौन सी बातों को स्मरण எந்த करना है? காரியங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும்? Which I did, जिस कामों को मैंने किया, எந்த காரியங்களை நான் செய்து முடித்தேனோ அதை நினைக்க வேண்டும். और मैसेज बाइबल में अगर आप देखेंगे यहाँ लिखा है रिमेंबर योर हिस्ट्री। இங்கே இன்னொரு வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பழைய சரித்திரங்களை நினைத்து பாருங்கள். आप ही के इतिहास को थोड़ा सा सोच के देखिएगा। உங்களுடைய பழைய சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். आपका जो बहुत लंबी जो इतिहास है, जो पुरानी बातें हैं, उन बातों को थोड़ा सा आप याद करने के लिए कोशिश कीजिएगा। உங்களுடைய நீண்ட அந்த பழைய சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். हम कैसे थे? நாம் எப்படி இருந்தோம்? हम कहाँ थे? நான் எங்க இருந்தேன்? किस प्रकार परमेश्वर में उठाया? ஆண்டவர் என்னை எப்படி எடுத்தார்? बच्चे लोग भी याद कर सकते हैं, சிறு பிள்ளைகளும் நாம் நினைத்து பார்க்க आप முடியும். लोग भी स्मरण करके देख सकते हैं நாமும் நினைத்து பார்க்க முடியும். किस प्रकार का समाज में थे, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம்? किस प्रकार का वातावरण में थे, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் किस இருந்தோம்? प्रकार का परिवार में थे, எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தோம்? मेरा कंडीशन, मेरा जो हालत क्या था, என்னுடைய நிலைமை எப்படியாக இருந்தது? परमेश्वर मेरे लिए क्या क्या काम को किया, ஆண்டவர் எனக்காக என்னென்ன காரியங்களை செய்தார்? क्यों स्मरण करने के लिए प्रभु कहता है? ஏன் இதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்? क्योंकि केवल परमेश्वर ही उस काम को हमारा जीवन में कर सका। ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மாத்திரமே அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடிந்தது. परमेश्वर ही मेरे जीवन में उस काम को कर सका। ஆண்டவர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்திருந்தார். अगर दूसरा किसी से भी ये संभव नहीं है, வேற ஒருவராலும் இது சாத்தியம் இல்லாதிருந்தது. हम जब उद्धार पाए या प्रभु के पास आए, उस प्रकार के बातों को हम लोग ले सकते हैं। நாம் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவருக்குள்ளாக வந்தது, இப்படிப்பட்ட காரியங்களை எடுக்கலாம். हमारा सेवकाई के लिए जब हम अपने आप को सौंपे, उस प्रकार के पुराने बातों को हम याद कर நாம் सकते हैं। ஊழியத்திற்கு நம்மை அர்ப்பணித்த அந்த பழைய காரியங்களை நாம் நினைக்கலாம். या प्रभु में आने के बाद कई बार हमारा आत्मिक जीवन कभी गर्म कभी ठंडा, इस प्रकार ऊपर नीचे जो होते रहा, उन बातों को हम याद कर நாம் सकते हैं। ஆண்டவருக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த குளிரான அனலான சூழ்நிலைக்குள்ளாக போனதையும் நினைத்து பார்க்க முடியும். जो भी बातें क्यों न हो, जब हम याद करेंगे, நாம் எப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து பார்த்தாலும் சரி, हम कह सकते हैं मेरा प्रभु के तुल्य कोई नहीं। நாம் நினைக்க முடியும், நாம் சொல்ல முடியும், ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. मेरा परमेश्वर का तुल्य कोई नहीं, என்னுடைய தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. इसलिए मैसेज बाइबल में लिखा है इनकम्पैरेबल एंड इनरिप्लेसेबल। इसका मतलब जो है, हम किसी से तुलना नहीं कर सकते हैं, किसी को भी हम परमेश्वर के जगह में हम सोच भी नहीं सकते हैं। இங்க கம்பேர் இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, நாம் ஆண்டவருக்கு நிகரா நம்ம யாரையும் கம்பேரே பண்ண முடியாது. आज हम उस प्रकार के परमेश्वर को हम आराधना करने के लिए आए हैं। இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். मैं बार बार इसको कहने के लिए चाहता हूँ, बच्चे बड़े हम सबको ये थोड़ा सा स्मरण करके देखेंगे। நாம் மீண்டும் மீண்டும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். हम कहाँ थे, நான் எங்க இருந்தேன்? हम किस प्रकार के क्षेत्र में थे, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன்? प्रभु ने मेरे लिए क्या काम किया, ஆண்டவர் எனக்காக என்ன செய்தார்? प्रभु लिए कितना महत्वपूर्ण काम को मेरे लिए किया। ஆண்டவர் எனக்காக எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்தார்? अगर उन बातों को हम लोग स्मरण करेंगे, ஒருவேளை நாம் அந்த காரியங்களை நினைத்து பார்ப்போம் என்று आज சொன்னால், इस आराधना में हम लोग कहते हुए हम परमेश्वर का आराधना कर सकते हैं, प्रभु आपके समान कोई नहीं है। प्रभु நாம் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி முடிக்க आपको முடியும். प्रभु हम किसी से कंपेयर नहीं कर सकते हैं। ஆண்டவரே உம்மை நான் யாரிடத்திலும் ஒப்பிக்க முடியாது. आपके जगह में मैं किसी को रिप्लेस नहीं कर सकते हैं। ஆண்டவரே உம்முடைய இடத்திலே நான் யாரையும் வைக்கவும் முடியாது. जब इन बातों को हम थोड़ा सा हम अध्ययन करने के लिए आगे बढ़ेंगे, हम पत्रस के जीवन में इन सारे बातों को हम देख सकते हैं। நாம் இந்த காரியத்தை ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்யும்போது நாம் பேதுருவினுடைய வாழ்க்கையில இந்த எல்லா காரியங்களையும் பார்க்க हम முடியும். अच्छा से जानते हैं यूहन्ना रचित सुसमाचार उसका 21वां अध्याय में क्या लिखा है। நாம் நன்றாக பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்று. यहाँ पत्रस को देखिएगा, उनका पुरानी बातों को अगर हम याद करेंगे, இங்கே பேதுருவினுடைய பழைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், बीती हुई बातों को अगर पत्रस बैठ के अगर याद करेगा, அங்கே தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் அமர்ந்து யோசித்திருப்பார் என்று சொன்னால், वो उतना जो बड़ा गिरावट में था, कोई उनके बारे में सोच भी नहीं सकते थे। அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தார், யாரும் அவரை குறித்து நினைத்து பார்க்க மாட்டார்.
மாட்டார்கள். पत्रस के बारे में कोई सोच नहीं सकता है, பேதுருவை குறித்து யாருமே நினைக்க மாட்டார்கள். और किसी के बारे में तो अलग बात है. மற்றவர்களை குறித்து ஒருவேளை இருந்தா பரவாயில்ல. लेकिन पत्रस का दून, पत्रस का प्रभु के ऊपर प्रेम और पत्रस का जो जो बातें उसको देखेंगे, कोई भी पत्रस के प्रति इस प्रकार हम कल्पना भी नहीं कर सकते. ஆனால் பேதுரு தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு, அவருடைய காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யாருமே இப்படி சொல்ல முடியாது. लेकिन पत्रस के जीवन में, ஆனால் பேதுருவினுடைய வாழ்க்கையிலே तो इसी प्रकार का एक बहुत बड़ा गिरावट था. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இருந்தது. अगर इस अध्याय में अगर हम देखेंगे, ஒருவேளை இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் प्रभु के समान या प्रभु का तुल्य में कोई नहीं है करके हम समझ सकते हैं. நாம் ஆண்டவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை என்பதை நாம் அறிய முடியும். सबसे पहले प्रभु के समान हमें क्षमा करने के लिए कोई नहीं है. முதலாவது ஆண்டவர் போல நம்மை மன்னிக்கிறதற்கு வேற ஒருவரும் இந்த உலகத்திலே கிடையாது. प्रभु के समान हमें माफ करके गले लगाने के लिए कोई नहीं है. ஆண்டவருக்கு நிகராய் நம்மை மன்னித்து அவர் கட்டி அணைப்பதற்கு வேறு ஒருவரும் கிடையாது. पिछले सप्ताह हम बड़े भैया के द्वारा परमेश्वर का प्रेम के बारे में अच्छा से हम लोग सुने थे. நாம் கடந்த வாரம் படை அங்கிள் மூலமாக ஆண்டவருடைய அன்பை குறித்து அறிந்து கொண்டோம். एक और बार परमेश्वर उन बातों को याद दिलाने के लिए चाहता है. மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். हमारा जीवन का गलती कितना भी बड़ा कि न हो, நம்முடைய வாழ்க்கையினுடைய தவறுகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, हमारा जीवन का गिरावट कितना भी बड़ा कि न हो, நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எவ்வளவு பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் प्रभु के समान हमें क्षमा करने के लिए दुनिया में कोई नहीं है. ஆண்டவரை போல நம்மை மன்னிப்பதற்கு இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. लोग मुंह से बोल सकते हैं सॉरी, மக்கள் தங்களுடைய நம்மளுடைய வாயினால சொல்ல முடியும் சாரி என்று சொல்லி, माफ करना बोल सकते हैं, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்ல முடியும். लेकिन वो कभी कभी मन में रखता है. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய மனசுல வைக்கிறாங்க. कभी कभी दूसरों के पास बांट देते हैं. சில நேரங்களில் மற்றவர்களிடத்திலே சொல்லி விடுவார்கள். जो बातें हुआ उसके बारे में यीशु एक शब्द भी नहीं पूछा. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த காரியம் நடந்ததோ அதை குறித்து ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. एक शब्द भी नहीं पूछा. ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. पत्रस को पूरा पूरा माफ करते हुए उनको फिर से ले लिया. பேதுருவை முழுவதுமாக மன்னித்து திரும்பவும் ஏற்றுக்கொண்டார். आज हम ऐसा परमेश्वर का आराधना करने के लिए आए हैं. நாம் அப்படிப்பட்ட தேவனை இன்று ஆராதிக்க வந்திருக்கிறோம். बच्चे बड़े हमारे पास ऐसा एक परमेश्वर है. சிறியவர்களே பெரியவர்களே நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்டு. हमारा बीती हुई बातें गलतियां कुछ भी क्यों न हो, என்னுடைய பின்னான தவறுகள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, प्रभु के समान हमें माफ करने के लिए कोई नहीं है. ஆண்டவருக்கு நிகராய் நம்மை மன்னிப்பதற்கு ஒருவரும் இல்லை. प्रभु के समान हमसे प्रेम करने के लिए दुनिया में कोई नहीं है. அவரை போல நம்மை நேசிக்க அந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. कभी कभी दुनिया के लोगों का प्यार और अन्य बातों को देख के हम थक जाते हैं. சில நேரங்களில் இந்த உலகத்தினுடைய மற்றவர்களுடைய அன்பினை பார்த்து நாம் ஒருவேளை சோர்ந்து போகலாம். या कभी कभी हम बार बार गलती करने के चलते हम खुद जो है हम लोग सोच लेते हैं हम प्रभु के पास नहीं जा सकते. ஒருவேளை நாம் திரும்ப திரும்ப தவறு செய்வதனால் நம்மை நாமே நினைத்துக் கொள்ளலாம், ஆண்டவரிடத்திலே நான் போக முடியவில்லை என்று. प्रभु के पास मैं कैसे जाऊं, ஆண்டவரிடத்திலே நான் எப்படி போவேன்? मैं कई बार गलती कर चुका हूं, நான் अनेक முறை தவறு செய்து मैं விட்டேன். वही जो गलती को बार बार कर देता हूं. நான் அதே தவறை திரும்ப திரும்ப செய்கிறேன். लेकिन आज प्रभु आपसे बातें करने के लिए चाहता है. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். तुम्हें माफ करने के लिए मेरे समान कोई नहीं है. உன்னை மன்னிப்பதற்கு என்னை போல ஒருவரும் இல்லை. तुम्हें फिर से गले लगाने के लिए मेरा तुल्य कोई नहीं है. உன்னை நான் மீண்டுமாக கட்டி அணைப்பதற்கு எனக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. इस आराधना में बैठे बैठे आप अंदर आप दुख के साथ और बोझ के साथ बैठने का कोई जरूरत नहीं है. இந்த ஆராதனையிலே அமர்ந்திருந்து துக்கத்தோடு கவலையோடு அமர்ந்திருப்பதற்கு அவசியம் இல்லை. आपसे उतना प्यार करने के लिए एक परमेश्वर है. ஆண்டவர் இப்படியாக உங்களை நேசிக்க அவர் இருக்கிறார். आपसे आपके सारे बातों को माफ करते हुए आपको गले लगाने के लिए वही तैयार है. எல்லா காரியங்களையும் மன்னித்து உங்களை கட்டி அணைப்பதற்கு அவர் ஆயத்தமாக और இருக்கிறார். साथ ही साथ हमारे भीतरीय बातों को समझने के लिए परमेश्वर के तुल्य कोई नहीं है. அதை போல நம்முடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. क्योंकि 3 बार पत्रस से पूछने के चलते, ஏனென்று சொன்னால் பேதுருவினிடத்தில் 3 முறை கேட்டதற்கு பின்பும் पत्रस कहता है பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், हाँ प्रभु मैं
प्रेम करता हूं उसको आप जानते हैं। நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அதை நீங்களும் அறிவீர்கள். न केवल हमारे बाहरी बातों को, நம்முடைய வெளிப்படையான காரியங்களை மாத்திரமல்ல, हमारे भीतरी बातों को, संघर्ष को समझने के लिए प्रभु के समान कोई नहीं है। நம்முடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவனுக்கு நிகரானவர் बहुत ஒருவரும் धनवान இல்லை. लोग लाइन में खड़े होके दान देने लगे, अपना अपने बातों को देने लगे प्रभु के लिए। அநேகர் வரிசையில் நின்று தன் காணிக்கை கொடுக்கிறதுக்கு, தன்னுடைய காரியங்களை கொடுக்கிறதுக்கு வந்தார்கள். लेकिन ये एक विधवा थी, ஆனால் ஒரு விதவை இருந்தார். केवल 2 सिक्का डाली थी। ரெண்டு காசு தான் போட்டாங்க. प्रभु ने बताया, ஆண்டவர் சொன்னார், वो अपने पास जो भी था सारी बातों को प्रभु के लिए दे दी। அவர் தன்னிடத்தில் என்ன இருந்ததோ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். शायद इस आराधना में आपका हालत इस प्रकार हो सकता है। ஒருவேளை இந்த ஆராதனையில் உங்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கலாம். मेरे भीतर ये बातों को समझने के लिए कौन है यहाँ? இங்கே என்னுடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு இங்கே யார் உண்டு? बच्चे भी ऐसा सोच सकते हैं। சிறு பிள்ளைகள் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், मैं भीड़ के बीच में हूँ, फिर भी मैं अकेलापन के साथ यहाँ पर हूँ। நான் கூட்டத்தின் நடுவில் இருக்கிறேன், ஆனால் நான் தனியாக இருப்பதா உணர்கிறேன். मेरे लिए कोई नहीं है, எனக்காக ஒருவரும் இல்லை, मुझे समझने के लिए कोई नहीं है। என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் हमारा இல்லை. सेवकाई में, हमारे डिपार्टमेंट की बातों में और अन्य कामों में, बातों में हम लोग सोचते हैं मेरे भीतर ये बातों को लोग समझ नहीं पा रहे हैं। என்னுடைய ஊழிய காரியங்கள், என்னுடைய வேலை காரியங்கள் அல்லது தனிப்பட்ட காரியங்கள் என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை. हमारे भीतर ये बातों को समझने के लिए प्रभु का तुल्य कोई नहीं। ஆனால் என்னுடைய உள்ளான காரியங்களை புரிந்து கொள்வதற்கு என் தேவன் உண்டு. वैसा ही फिर से हमें बनाने के लिए भी प्रभु के समान तो कोई नहीं। அது மாத்திரமல்ல, திரும்பவும் நம்மை கட்டி எழுப்புவதற்கு நிகராக நம்முடைய ஆண்டவருக்கு நிகராய் ஒருவரும் यहाँ இல்லை. पत्रस को फिर से प्रभु खड़ा किया, இங்கே பேதுருவை ஆண்டவர் திரும்பவும் எழுத்து நிறுத்தினார். फिर से वही स्थान में लेके आया। திரும்பவும் அதே ஸ்தானத்தில் எடுத்து நிறுத்தினார். जैसा वचन में हम लोग देखें, बीती हुई बातों को थोड़ा स्मरण करेंगे तब हम समझ सकते हैं। நாம் வசனத்திலே பார்த்த பிரகாரமாக நாம் பழைய காரியங்களை நினைத்து பார்த்தாதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். फिर से प्रभु हमारे वही स्थान में हमें लेके आया। திரும்பவும் நம்மை அதே இடத்திலே ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார். जिन बातों के लिए मैं प्रार्थना कर रहा था उसी जगह में फिर से प्रभु हमें लेके आया। எந்த காரியத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோமோ அதே இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். अगर प्रभु नहीं रहता कोई मुझे उस प्रकार का स्थान मुझे नहीं ले आता। ஆனால் தேவன் இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட இடம் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கிறது. यहाँ पत्रस के जीवन से हम समझ सकते हैं, இங்கே பேதுருடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். प्रभु हमारा जीवन के हर एक बातों से फिर से एक उसी जगह में ले आ सकता है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் अनेक காரியங்களை திரும்பவும் அதே இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். हमको माफ करने के लिए प्रभु का तुल्य कोई नहीं है। ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற தேவனை போல இந்த உலகத்திற்கு அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை. मुझे समझने के लिए प्रभु के तुल्य कोई नहीं है। என்னை புரிந்து கொள்வதற்கு என் தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. मुझे फिर से खड़ा करने के लिए प्रभु का तुल्य कोई नहीं है। என்னை திரும்பவும் எடுத்து நிறுத்துவதற்கு நிகராய் என் தேவனுக்கு நிகராய் ஒருவரும் இல்லை. अगर इन बातों को मन में रखते हुए जब हम आराधना करेंगे, நாம் இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாய் ஆராதனை செய்வோம்.